நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, காவல் சார்பு ஆய்வாளர், தாலுகா மற்றும் ஆயுதப்படை, ஆண் பெண் மற்றும் திருநங்கை பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2025க்கான அறிவிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன டேட்லேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி எப்போ முடிய போகுது, அதில் எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் முக்கியமாக அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், காவல் சார்பு ஆய்வாளர்கள், தாலுகா மற்றும் ஆயுதப்படை பதவிகளுக்கு நேரடி தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணைய வழி விண்ணப்பங்களை வரவேற்கிறது. ஊதிய விகிதம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் அந்த ஊதிய விகிதம் இருக்குது. அறிவிக்கை தேதி இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க, 4/4/2025. இணைய வழி விண்ணப்பம் துவங்கும் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 7/4/2025 அன்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 3/5/2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி பொது விண்ணப்பதாரர்கள், துறை விண்ணப்பதாரர்கள் இவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுக்குறாங்க பிறகு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1299 + 53 பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 654 போஸ்டிங்கும், பெண்களுக்கு 279 போஸ்டிங்கும், மொத்தம் 933 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்கா அலுவலகத்தில் தாலுக்காவுக்கு. காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 255 பணியிடங்களும், 111 பணியிடங்கள் பெண்களுக்கு, 255 பணியிடங்கள் ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3366. இதில் டோட்டல் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு 909, லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 390, டோட்டல் போஸ்டிங் 1299 கொடுத்துருக்காங்க. குறிப்பு: 53 SC அண்ட் ST பற்றாக்குறை காலி பணியிடங்கள் விவரம் தகவல் சிற்றேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் ஆன்லைனில் வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கல. ஸோ ஒதுக்கீடு, துறை ஒதுக்கீடு தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20% காலி பணியிடங்கள் சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கு ஒதுக்கீடு. மீதமுள்ள 80 காலி பணியிடங்களில் 10% வந்து பார்த்தீங்கன்னா 9% + 1% விளையாட்டு ஒதுக்கீடு. மீதமுள்ள 80 காலி பணியிடங்களில் 10%, 7%, 3% கொடுத்துருக்காங்க. பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஒதுக்கீடு. அதேமாதிரி வகுப்பு வாரி ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்பு வாரி ஒதுக்கீட்டின் சதவீதம் பற்றாக்குறை காலி பணியிடங்களை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும். பல்வேறு பிரிவுகளை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் அறிவிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் முடித்திருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 20 வயது நிறைவுற்றவராகவும் மற்றும் 30 வயது நிறைவடையாதவராகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்களின் வயது உச்ச வரம்பு வகுப்பு பிரிவுக்கு தக்கவாறு மாறுபடும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கிறதுக்கும் மேற்கொண்டு தகவல்களுக்கும் வாரியத்தின் TNUSRB TN.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் எதுவும் இப்போதைக்கு கொடுக்கல, ஆனால் பட் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் வந்துருக்குது. நாங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணோம், அதில் எதுவும் காமிக்கல. இருந்தாலும் நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு மறுபடியும் போய் செக் பண்ணி பார்ப்போம். TNUSRB.TN.gov.in. காமன் ரெக்ரூட்மெண்ட் 2023. டிராஃப்ட் செலெக்ஷன் ஜட்ஜு இதில் எதுவும் இப்போ காமிக்கல ஆன்லைனில். பட் இங்கே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் தான் இருக்குது நம்மக்கிட்ட, அதுக்கான லிங்க்காக. நாம் அப்படி எதுவும் ஆன்லைனில் வந்ததுன்னா ஆன்லைனில் அவங்க கொடுக்குற அந்த நோட்டிஃபிகேஷனுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவில். ஓகே நண்பர்களே, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த இமேஜையுமே நான் கீழே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதாவது இந்த ப்ரெஸ் ரிலீஸுமே கீழே வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.